அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நாட்களில் சிறந்த நாள் என்று முஸ்லிம்களுக்கு சுப செய்தி கூறப்பட்ட வெள்ளிக்கிழமையினுடைய அதிகாலை கடமையான ஃபஜர் தொழுகையை இனிதே நீங்கள் ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்குள் வந்து சுன்னத் தொழுதுவிட்டு ஜமாத்துடன் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றியிருப்பீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு, பெண்களாக இருந்தால் அந்த ஃபஜர் நேரம் வக்துக்குள் நீங்கள் வீட்டிலே ஃபஜர் தொழுதிருப்பீர்கள், தொடர்ந்து இபாதத்துகளிலும் ஈடுபட்டிருப்பீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சில செய்திகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இன்றைய நாளினுடைய எல்லா நலவுகளையும் பரக்கத்துகளையும் இறைவா நீ எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், எதிர்பாராபுரத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள், மருத்துவமனை சிரமங்கள், திடீர் நோய்வாய்ப்படுதல், திடீர் விபத்துகள், திடீர் பிரச்சனைகள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையை முதன்மையாக நாம் செய்து கொள்வோம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு நாம் செய்யும் முதல் வேலை, தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்திருத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற அந்த துதியோடு, அந்த துதி பாடுதலோடு நம்முடைய நாளின் முதல் துவக்கம் அமைந்திருக்க வேண்டும். பிறகு உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்திருப்பீர்கள். பிறகு ஃபஜ்ர் தொழுதுவிட்டு இபாதத்துக்களை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு வந்திருப்பீர்கள். இப்போ அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகைக்கு போகும் பொழுது நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல வீட்டிலே உது செய்து கொண்டு நடந்து செல்பவர்கள் ஒரு தனிச்சிறப்பை பெற்று விடுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சில வழிகாட்டலை நமக்கு, உளவியல் சார்ந்த சில வழிகாட்டலை நமக்கு வழங்குகிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.